தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள திமுக அரசின் முதலமைச்சருக்கு கண்டனம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபொழுது 1981ஆம் ஆண்டு தமிழுக்கென்று தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டதாகவும், இந்த பல்கலைக்கழகம் மூலம் பல்வேறு அறிஞர்கள் உருவாக்கப்பட்டுள்ளார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 1981ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் இந்த பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டது என்று உள்ளதே தவிர, அதை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயர் அதிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அந்த பல்கலைக்கழக இணையதளத்திலிருந்து எம்ஜிஆர் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாகவும், அதே போன்று எம்ஜிஆரின் புகைப்படமும் கேலரியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிற்கு ஒரு கண்டன பதிவை எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி வாழ்நாளெல்லாம் தமிழக மக்களின் நலனுக்காகவே உழைத்து தான் பாடுபட்டு சேர்த்த செல்வங்களை எல்லாம் மக்களுக்காகவே விட்டு சென்ற புரட்சி தலைவருக்கு மக்கள் கோவில் கட்டி வழிபட்டு வருகிறார்கள். ஆனால் அரசியலை பயன்படுத்தி ஊழல் செய்து பல தலைமுறைகள் சொத்து சேர்த்துள்ளதாக திமுக அரசுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைப்பது போல எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். எனவே இது போன்ற வன்மத்தை கைவிட்டுவிட்டு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் மீண்டும் எம்ஜிஆர் பெயரை உடனடியாக பதிவேற்ற வேண்டும் என்றும் தான் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை அழிக்க நினைக்கும் முதலமைச்சருக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் கற்றுத் தருவார்கள் என்றும் அவர் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.